கடவுள் தான் ஆசீர்வதிச்சிருக்காரு. அதில் பேர் என்னென்ன சொன்னேன்? விஜயா அக்கா, விஜயா சந்திரா அக்கா, அக்கா, சந்திரா அக்கா, செல்வி அக்கா, செல்வி அக்கா, ஸ்ரீதர், ஸ்ரீதர், மூர்த்தி அண்ணா, மூர்த்தி அண்ணா, இளங்கோவன் அண்ணா, இளங்கோவன் அண்ணா, யோகநாதம் அண்ணா. யோகநாதன். இந்த சூழ்நிலையிலே நான் இப்படி மாசக்கணக்காக வேலை செஞ்சாலும் என்னால் வேண்டி கொடுக்கல. அது இவ்வளோ பெருமையான விஷயம். இவ்வளோ பேருக்கும் எனக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நான் நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இதை விட நல்ல குவாலிட்டியானது இருக்கு. சோஜி J6000 மாடல் நம்பர். நிமிஷத்துக்கு 5500 கையில் உள்ளோம். லைட் எல்இடி லேம்ப் இருக்குது. ஸ்பீட் கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்கு. இன்வெர்டர் ஆப்ஷன் இருக்குது. மோட்டர் வந்து ஓகே. இது வந்துட்டு 1,65,000 3 இயர்ஸ் வாரண்டியோட. 3 இயர்ஸ் வாரண்டி. மோட்டருக்கு 3 இயர்ஸ் வாரண்டி, மெஷினுக்கு 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. இதான் இப்போ கடைசி அட்வான்டேஜான மாடல். அட்வான்டேஜ் கடைசியா வந்து மாடல் 3 இயர்ஸ் வாரண்டி. என்ன சாதாரணமான விலை என்ன போன வீடியோல பார்த்து போட்டு முதலாளியை பார்த்து போட்டு நிறைய பொம்பளை பிள்ளைகள் கேட்டு அவர் நம்பர் தாங்க. அந்த பிரச்சனை தொடர்ச்சியா போயிட்டு தான் இருக்கு. இங்க மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, அவரோட வீட்டையும் அதே பிரச்சனை நம்ம போயிட்டு இருக்கு. அதே பிரச்சனை. ஆமா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ வணக்கம் அண்ணா. இது உங்களோட ஒரு அம்மா கதைக்காம சொன்னவங்க. அதான் எடுத்து நாங்க கதை. ஓ, எங்க இருந்து கேக்குறீங்க? நாங்க கவரியனாலண்ணா. இதோட வந்து 24வது கோல் அடிச்சிருக்கீங்க. ஓமண்ணா எடுத்து நாங்க அதுக்கு என்ன தொடர்ந்து 24 கோல் அடிக்கிறதாடாப்பா? ஆனா நீங்க வேலையில நிக்கல ஏரியாண்டோடு தான் நம்பரோடுதா? சரி அண்ணா, நாங்க கொடுக்கோம். ஓ, அப்ப சரி, ஓகே. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? வரே எங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல மாதிரி. நாங்க எங்களோட மகன் தான் பார்த்து திருந்தவரு. மகன் பார்த்து இப்ப எங்க மகன் செத்துட்டாரு மனே. எப்படி செத்து? அவருக்கு வருஷம். இப்ப கனகாலம் செத்து? ஒரு வருஷம். ஒரு வருஷமா? அப்ப என்ன நீங்க தனியா இருக்கீங்க? ஓமனி தனியா நானும் மருமகளும் மிதிக்கம். அவருக்கும் வருத்தம். மருமகளும் நீங்க பண்ணி கட்டி இருந்து எடுத்தமனி. அப்புறம் கட்டியாவுக்கு ஒரு பொம்பளை புள்ள ஒன்று 21 வயது. 21 வயசு பொம்பளை பிள்ளை இருக்கா? ஓமானி. அப்ப இப்ப 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 உங்க குடும்பத்துல கொஞ்சம் பாருங்க. உங்களோட குடும்பத்துல வந்து நீங்க உண்டு, உங்களோட மருமகள் உண்டு, மருமகள மகள் உண்டு, உங்க பேரப்பிள்ள உண்டு. 3 பேர் இருக்கோம். 3 பேர் இருக்கீங்க. 3 பேர் பொம்பளை. அப்ப உங்களோட கணவருங்க? அவர் செத்து 10 வருஷம் ஆகுது மணி. அவர் செத்து 10 வருஷம். உங்களோட மகன் செத்து 1 வருஷம். இப்ப உங்களோட மருமகளும் பேத்தியும் நீங்களும் இருக்கிறீங்க. அப்ப இப்ப இப்படித்தானே. இப்ப உங்களோட பேத்தி என்ன செய்றாங்க? 21 வயசுண்டா அவங்க என்ன படிக்கிறாங்களா? வீட்டுல இருக்காங்க. படிக்கல. எத்தனை மணி வரை படிச்சிக்கா? அவன் ஓயில் எடுத்துருக்காவும். ஓயில் எடுத்துருக்கா? ஓகே. இப்ப உங்களோட மகளுக்கு இப்ப எத்தனை வயசு? 21 வயது. உங்களோட மகளுக்கு அவக்கு 50 வயது. அவங்க மருமகளுக்கு என்ன? மருமகளுக்கு 50 வயசு. 50 வயது. அவக்கு மருத்தம். உங்களுக்கு எத்தனை வயசு? என்னமனே? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 75 வயது. 75 வயசா? ஓமானே. 75 வயசுல இப்படி துடிப்பா கதைக்கிறீங்க? ஓமனே. என்ன சாப்பாடு? சாப்பாடு கஜானே சாப்பிடுறீங்க? அதான் அப்படி நல்லா காய்க்கிறீங்க. கஜானை நல்லா சாப்பிடுங்க. அப்ப நல்ல என்ன காய்க்கலாம். நீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு காய்க்கிற மாதிரி விளங்க தெம்பா கதைக்கிறீங்க. இல்ல பலமா கதைக்கிறீங்க. 75 வயசு எப்பயும் அப்படித்தானே? 75 வயசு அம்மா மாதிரி தெரியலையே. வீட்டை வந்து பார்த்தா தெரியும். நீங்க 75 வயசு 60 வயசு தானே? எப்படி இருக்கிறீ சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு சாப்பாட்டுக்கு அப்ப இன்றைக்கு ஒண்ணு சாப்பிடலையே? சாப்பிடாம தான் இருக்கோம். இப்ப என்ன எத்தனை மணி? இப்ப வந்து 10 மணி. காலை சாப்பாடு சாப்பிடலையோ?
இல்லையே மணி வேணுமே மணி தங்கறதுக்கு 1000 ஒரு நேரம் ஒரு நேரம் சாப்பிடலாம் மணி. அப்ப கஜானா வச்சு சாப்பிடுவேன். இப்ப கஜான் 1000 வேலை வந்தா தான் போவேன். கஜானா 1000 வேலை இல்லைண்ணே. இல்ல மணி. அது சரி அது சரி. அப்ப இந்த ஒரு புள்ள ஒன்று சின்ன புள்ள ஒன்று கத்து யாரு? நம்மட பேர புள்ள. உங்களுக்கு பேர புள்ள இன்னும் இருக்கா சின்ன புள்ள? அது வேற உள்ள அந்த பேர புள்ளட புள்ள. புள்ளையர புள்ள. அப்ப இத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர் இருக்கீங்க. ஒரு புள்ளையர புள்ள குட்டி இல்ல 3 பேர் தான் இருக்கோம். அவங்களோட ஹோட்டல்ல 3 பேர் இருக்கீங்க. ரைட். இப்ப 3 பேருக்கு தான் உதவி கேக்குறீங்க. ஓ மணி. என்ன உதவி வேணும் உங்களுக்கு? சாப்பாட்டுக்கு ஒரு மணி அரிசி வந்தா போதுமா? எனக்கு ஒரு வீடு ஒன்று வந்தா சரி மணி. வீடா? என்னப்பா நாங்க அரசாங்கம் நடத்துறோம் வீடு கேக்குறீங்க. நீங்க ஜிஎஸ்டில கேட்கணும் வீடு. திடீரென்று வந்து திடீர்னு மாதிரி கோல் எடுத்த மாதிரி வீடு எடுத்தாங்கன்னு கேட்டா என்ன விளக்கம்? இல்லம்மா நாங்க கேட்கிறோம் ஒரு உதவி உண்டு கேட்கிறோம். அது வந்து பார்த்தா தெரியும் நிலைமன்றி. அப்ப ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா உங்களோட கணவருக்கு கூட கட்டாத வீடு, உங்களோட மருமகன் உங்களோட மகனுக்கு கூட கட்டாத வீடு இப்ப மட்டும் தேவைப்படுது. என்ன பிரச்சனை? இப்ப எங்களுக்கு ஒரு நிறுவனத்தால எனக்கு ஒரு வீடு இருக்க ஒரு வீடு வந்தேன். அப்புறம் என்ன பண்ணு? அது மூத்த 2வது பிள்ளைக்கு கொடுத்திருக்கோம். கொடுத்தீங்களா? அதை கொடுத்து போட்டு இப்ப நாங்க இருக்கோம் நீங்க. தனியா இருக்கிறீங்களா? அப்ப அந்த வீட்டை கொடுத்து கொடுப்பேன். கொட்டில இருக்கிறீங்க. அப்ப என்ன செய்வோம்? சரி நான் பாரேன் உங்களோட வீட்டை. எவ்வளத்த வீடு? எவ்வளத்த வீடு? சாப்பாட்டுக்கும் சவக்காலை கிட்டால வரும். சவக்கால பள்ளி அடியால ஒழுங்க வருது. ஓ சவக்காலை கிட்ட பள்ளி அடியால ஒழுங்க வருது. நான் பாரேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கஷ்டமா இருக்கு. வந்து பார்த்தா தான் விளங்கும். சரி நான் பாரேன் வந்து பார்ப்போம். ஓ சவுக்காலக்கரையால ஒரு ரோடு ஒன்று வர வந்தா சரி. சரி ஒரு பள்ளி அடியால வந்து சவுக்காலைக்கு ரோடு ஒன்று வருது அதில் வந்தா சரி. ஒரு லெக்க பிடிச்சி பாருனே ஒரு நாளைக்கு 2 நாள் பாருனியா? சரி இடைக்கு ஒரு கோல் ஒன்று தாங்க மறந்து விடாலும் ஒரு சிக்கலா போய் நிறைய வேலை செய்யறானே. ஓ இடைக்கு கோல் ஒன்று தாங்களேன். இது கூட நம்பரா? இது கூட நம்பரா? சரி இது வாட்ஸ்அப் இருக்காது. இதுல வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப் இருக்கா? இல்ல ஓமா இல்லையா? ஆரம்பத்திலே போய் சொன்னீங்கன்னா அப்புறம் வர மாட்டேன் தானே. இருக்கா இல்லையா? வாட்ஸ்அப் இருக்கா இல்லையா? நான் இப்ப உங்களோட நம்பர் யாரு கேட்டா கொடுக்கணுமே. அதான் வாட்ஸ்அப் இல்ல. ஓகே நான் பாக்குறேன். நான் பார்த்து வாட்ஸ்அப் இருக்கா இல்லையா நான் பார்த்தது. போட்டு பார்த்தா தெரியும் வாட்ஸ்அப் இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் வந்து பாக்கணும். நான் வருவேன். கோல் அடிச்சு போனா வருவேன். அந்த நம்பருக்கு அப்ப படியா குளிச்சு முழு ஈவலிக்கிட்டு படியா மேக்கெல்லாம் பண்ணி நிக்கணுமா? அப்பதான் வீடியோ படியா இருப்பேன். ஓ படியா பவுடர்லாம் அடிச்சு படியா நிக்கணுமா? சரியா? சரி வைக்கியா? சரி வைக்கணும். ஓகே பாய். ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ எடுக்கிறது யாரும் கோல் ஒன்று வருது. ஓகே இப்போ அனுப்பி மெசேஜ் மாதிரி கொஞ்சம் ப்ரோ. ஓகே இன்ட்ரோ எடுக்க கோல் ஒன்று வந்து ஃபோனை கொஞ்சம் ஒஃப் பண்ணி வச்சோம்னா இல்லைமே. ஓகே அந்த அம்மா பார்ப்போமே ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம். ஓகே அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிக்கிலம் வந்து இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவாஞ்சிக்குள்ள இருந்தா அந்த இன்ட்ரோ எடுக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடியிருப்புல 6 குடியிருப்புல வந்து ஒரு கால் உடைஞ்ச கால் நொறுங்கின ஒரு ஃபெமிலியை காட்டியிருப்பேன். அதாவது குடும்ப தலைவனுக்கு கால் நொறுங்கி 2-3 பிள்ளைகளோட அந்த தாய் வந்து கஷ்டப்படுற வீடியோ வந்து ஒரு மாசத்துக்கு முன்னே போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேர் கவலைப்பட்டிருந்தாங்க. அப்போ என்னட்ட வந்து 1-2 பேர் உதவி செய்யப்படுற தம்பி ஒரு அதை பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அதை டீப்பா பார்க்கலன்னு சொன்னா வேற வேலையா போயிட்டு எனக்கு. அப்ப இன்றைக்கு வந்து நாங்க அங்கதான் போக போறோம். அங்க ஒரு உதவி என்று செய்ய போறோம். அதுக்கு முதலாளி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோல வந்து அந்த கணவர் அந்த வீட்டுக்கார கணவர் வந்து வீட்டுக்கார தலைவர் வந்து சொல்லியிருப்பாரு தனக்கு இனி வேலையை போயிடாது, வேலையை போற கஷ்டமா இருக்கு, கால் உடஞ்சி இருக்குது, அதனால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோல. 2வது வீடியோல 50,000 காசும் கொடுத்து அவங்களோட குடும்ப சிலவை பார்த்துக்கணும்னு சொல்லி போட்டு வந்திருப்பேன். அப்ப அந்த வீடியோல வந்து முக்கியமான கட்டங்களை வந்து 1 நிமிஷம் பார்த்துருவாங்க.
இதுலயே உடைஞ்சிருக்குது. கீழே குதி அவ்வளவும் சேதமாயிட்டு. அப்ப அப்படி வந்து நீங்க காலை இப்படி குத்தி விழுந்த நீங்க இப்படி என்ன இப்படி குத்தி விழுந்தபடியா இவ்வளவு சிதைவடைஞ்சிட்டு. அப்ப உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? இல்ல, கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்குன்னு குண்டி எழும்புறதெல்லாம் கஷ்டம். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? ஹாஸ்பிட்டல்ல விழுந்த உடனே கொண்டு போனவங்க கொண்டு போய் சுண்ணாம்பு பேண்டேஜ் அடிச்சு கூட அது இறுகி காலை சுட்டு போட்டுது. சுட்டு விட்டு எல்லாம் ஃபுல்லா காயமாயிட்டு. அது வந்து வெட்டிட்டு தான் திரும்ப 10 போடதான் கொண்டு போனோம். 10 போட ஒண்ணு. எத்தனை நாளையில நீங்க இந்த பிஓபி கழட்டினீங்க? பிஓபி வந்து அடுத்த நாளே கழட்டிட்டேன். நான் குத்து வலி தாங்கிடலாம் விட்டு எல்லா இடம் இங்க விழுந்து வேதனையா இருக்கு. இங்கெல்லாம் ஃபுல்லா விரலெல்லாம் குத்த தொடங்கிட்டு. இப்ப அந்த குத்து வலி தாங்கி இல்லாம தான் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட இப்படி இருக்கிறது. சார் நஞ்சு தாங்க. அவ்வளவு வேதனையா இருந்தா? நீங்க வந்து இப்படி நீங்க அழக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க 2 பிள்ளைகள தந்தை ஏதாவது தொழில் செய்ய போறீங்கன்னு சொன்னா என்ன தொழில் செய்வீங்க நீங்க? எனக்கு தையல் தெரியும். தையல் தெரியுமா? மிஷின் இல்ல நட்ட தைக்கிறதுக்கு. எப்படி தையல் தெரியும்? எத்தனை மாசம் படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? எங்க செஞ்சீங்க? இங்க தன்னாமனை ஹாஸ்டல்ல இருந்து தையல் பழகுனேன். நீங்க ஹாஸ்டல்ல படிச்சீங்க? இல்ல, அங்க இருந்து தையல் பழகுனேன். அங்க இருந்து பழகுனீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் பார்த்துருப்பீங்க அந்த முக்கியமான கட்டங்களை வந்து. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இளங்கோவன் சிங்கப்பூர்ல இருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாரு, தம்பி நீங்க வந்து அந்த தங்கச்சி வந்து தையல் மிஷின் கேட்குறாவு, அந்த தையல் மிஷின் கேட்குற தங்கச்சிக்கு வந்து ஒரு தையல் மிஷின் வேண்டி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து தைக்க தெரியுமா என்பது எங்களுக்கு தெரியாது. அவள் சொல்கிறா தைக்க தெரியும், தனக்கு தையல் மிஷின் வேண்டி தந்தீங்கன்னா குடும்பத்தை நான் நடத்தி கொண்டு போவேன்னு சொல்கிறாவு. ஆனால் அதை வந்து நாங்கள் எப்படி நம்புறது? அவன் வந்து உண்மையை தைக்க தெரியுமா என்பது எங்களுக்கு தெரியாது. இப்போ வீண் பிரியமாக கூடாது பணத்தைன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், ஓகேண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதை பற்றி விசாரிச்சு போட்டு வாரேன் என்று சொல்லி போட்டு நான் அந்த பக்கம் போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேரத்தோட இருந்த ஒரு வாடகைக்கு இருந்த ஒரு வீட்டுக்கு அருகாமையில் ஒரு அம்மாட்ட நம்ம கதைச்சிருந்தேன். இப்படி ஒரு பிள்ளை வந்து காட்டி அந்த வீடியோ காட்டி கதைச்சிருப்பேன். கதைச்ச உடனே அந்த அம்மா சொல்லிப்பாவும், ஓன் தம்பி நல்லா தைப்பாவும், நல்ல எனக்கு கூட ப்ளவுஸ் தைச்சிருந்துருக்கு, எனக்கு கூட ப்ளவுஸ் தைச்சி தந்திருப்பாவும், நல்லா தைக்கக்கூடிய பிள்ளை தான். வந்து யார்கிட்டயே கூலிக்கு வேலை செஞ்சவை அம்மா தையல் வேலை. அப்போ அந்த டைம்ல வந்து அவங்க ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்னட்ட சொல்லியிருப்பாவும். அப்போ சொன்னோடனே ஓகே, அப்போ நான் அதை விசாரிச்சு போட்டு சிங்கப்பூர்ல இருக்கிற இளங்கோவன்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், இப்படி என்ன ஓகே இந்த பிள்ளைக்கு வந்து தைக்க தெரியும் என்பது எனக்கு இப்போ விளங்கிட்டு நான் அதை விசாரிச்சு பார்த்தேன்னா ஓகேன்னா நீங்கள் மிஷின் வேண்டி கொடுக்கலாம், உண்மையில அவ பயன்படுத்தக்கூடிய ஆள் தான். என் குடும்பத்தில் கஷ்டம், கணவருக்கு வந்து கால் உடஞ்சி வைத்தது, நீ எப்போ சுகமாமன்று கடவுளுக்கு தான் தெரியும் என்று சொல்லியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார் ஓகே, அப்போ நான் காசு அனுப்புறேன்னு சொல்லி காசு அனுப்பியிருக்காரு. இப்போ அந்த காசுக்கு வந்து நம்ம தையல் மிஷின் வேண்டி கொடுக்க போகிறேன். அவர் சொல்லி நல்ல குவாலிட்டியான மிஷினை வேண்டி கொடுங்க, நம்ம கொடுக்கறது வந்து குவாலிட்டியா நீண்டு நிலைச்சி பாவிக்கக்கூடிய நல்ல பயன் தரக்கூடிய ஒரு இதா இருக்கணும், மிஷினா இருக்கணும். அப்ப அவங்களோட குடும்பத்தை வந்து அந்த தையல் மிஷினாலேயே அவங்க வாழ்வாரத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அதனால வந்து நல்ல குவாலிட்டியான மிஷின் வேண்டி கொடுங்கோ என்று சொல்லியிருந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இளங்கோவன் சொல்லியிருந்தாரு, இந்த இன்னொரு குடும்பத்தை காட்டிப்பேன், ஐயங்காணியில வந்து ஒரு கிட்னி வருத்தம் பாதிக்கப்பட்டவர். அப்ப அவருக்கும் வந்து மீதி பணம் இருந்தால் அது அவருக்கு கொண்டே கொடுங்கோ என்று சொல்லியிருந்தாரு. அப்போ நாங்கள் அவர் அனுப்பின பணத்திலேருந்து மெஷினும் வேண்டி போட்டு மீதி பணம் இருந்தால் அங்கேயும் போய் கொடுப்போம். அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் போடுவேன். வெண்டைக்கு வந்து மெஷினை வேண்டி கொடுப்போம், எவ்வளோ முடியும்னு தெரியல. அப்போ வாங்க நாங்கள் மெஷின் பண்ண போவோம். இப்போ அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணம் அனுப்பின இளங்கோவன்னா எவ்வளோ அனுப்பியிருந்தாரு, யார் அனுப்பியிருந்தார் என்பதை நாங்கள் வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ மிஷின் வேண்டுவோம் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பில்லோட நாங்கள் காண்பிப்போம். வளமையாக நான் செய்கிற மாதிரி எவ்வளோக்கு வேண்டும், எவ்வளோ கொடுக்குறோம் என்பதெல்லாம் வடிவ விளக்கமாக சொல்லுவேன் இந்த வீடியோவில். இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்தும் வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பணத்தினை அனுப்புனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளங்கோவன் ஊடாக விஜய் அக்கா, சந்திரா அக்கா, செல்வி அக்கா, ஸ்ரீதர் அண்ணா, மூர்த்தி அண்ணா, இளங்கோவன் அண்ணா அண்ட் ஜோகநாதம் அண்ணா, இவங்க அனைவரும் தான் அந்த காசு அனுப்பியிருந்தாங்க. இப்போ வாங்க நாங்கள் மிஷின் வண்டி கொடுக்க போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளா வந்து அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் என்கின்ற 96வது திருக்குறளோடு பார்க்கிறோம். தீய சொற்களை அகற்றி அறநெறி தலைக்க செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவென காட்ட வேண்டும் என்பதுதான் திருக்குறளை அர்த்தம். தீய சொற்களை அகற்றி நல்ல வழிகளை நல்ல சொற்களை சொல்லி நல்வழிப்படுத்துவதனால் அறத்தை நான் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் திருக்குறளை அர்த்தம். போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஆறுமுகத்தங்குடி போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம், அந்த தங்கச்சி கால் பண்ணி சொல்லுவோம், நீங்கள் வந்து
டெய்லர் கடைக்கு வாங்க. அப்போ வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிஷினை வேண்டிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட வீட்டை போயிட்டு சொல்கிறத விட கோல் பண்ணி சொன்னோம்ல லீஸ் தானே, அவங்க வருவாங்க கடையடிக்கு. அப்போ கடையில இருந்து வேண்டிட்டு நம்ம அவங்களோட வீட்டை போய் கொடுப்போம். சரியா? அப்போ அவங்களுக்கு கோல் பண்ணுவோம். இப்போ ஹலோ, வணக்கம். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? யாருன்னு தெரியுமா? ஓம் தெரியும். சரி சரி, ஓகே. அப்ப என்னன்னு சொன்னா, உங்களோட பிள்ளைகள் கணவர்லாம் அப்படி இருக்காங்க? கணவருக்கு இப்படி எப்படி கால்? அவருக்கு கொஞ்சம் பரவாயில்ல. காதிதான் இருக்கு. என்ன பொட்டல வெண்டேஜ் அடிச்சு வச்சுக்கேன். வெண்டேஜ் பிஓபி எல்லாம் அடிச்சாங்களா? ஓம் பிஓபி அடிச்சாங்க. வெண்டேஜ் அடிச்சு வச்சுக்காங்க. என்ன வெண்டேஜ் அடிச்சுட்டா ஒரு அளவுல ஒட்டல என்ன ஒழுங்கா விட்டல. சரி, ஓகே. அதை வந்து பார்ப்போம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து திரும்ப நான் கேட்கறது கோச்சு கொள்ளாதீங்க. உங்களுக்கு நல்லா தைக்க தெரியுமா? மிஷின் கேட்டீங்க, நல்லா தைக்க தெரியுமா? ஓமண்ணா, நான் தைய கோசி போயிருக்கேன். எனக்கு தைக்க தெரியும். தைக்க தெரியும், கையை கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று வேண்டி தரப்படுறேன். உண்மையும் தான் அண்ணா. உண்மையா தான் சொல்றேன். என்ன டென்ஷன் ஆகுற? உண்மையா உங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று வேண்டி தரப்படுறேன். சரியா? நல்ல நல்ல ஒரு மிஷின் ஒன்று வேண்டி கொடுங்கன்னு சொல்லி சிங்கப்பூர்ல இருந்து இளங்கோன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, காத்தாங்குடிக்கு பஸ்ல வாங்க. பஸ்ல வந்துட்டு காத்தாங்குடி வெல்கம் போர்ட்டில் இறங்கிட்டு என்ன கொடுத்தாங்க. சரியா? உண்மைக்கு 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 தான் சொல்றேன். சீரியஸா தான் சொல்றேன், போய் சொல்லுங்க. என்ன கனடால வரலன்னு ஓட்டு இப்படி சந்தேகப்படுறீங்களோ? உண்மையாதான் சொல்றேன், உண்மையாதான் சொல்றேன். இப்ப காத்தாங்குடிக்கு வாங்க, இன்றைக்கு நான் வேண்டி வீட்டை வந்து தாரேன். சரியா? நல்ல மெஷின், நல்ல மெஷின் ஒன்று வேண்டி தார். உங்களோட விருப்பமான மெஷின் ஒன்று வேண்டி தாரேன். சரியா? சரி, வெளிக்கிட்டு வாங்க. சரி சரி, ஓகே, பாய். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ வருவாவை வந்த உடனே அப்போ நாங்களும் போக சரியா இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து அனுஷனுக்கு ஒரு கோல் ஒன்று அடிச்சு பார்ப்போம். அனுஷன் நான் சந்திச்ச ஒரு கிழமைக்கு வந்து சந்திச்சிருப்போம். என்னடா சந்திச்சிருப்போம். அவர் வந்து கண் கொஞ்சம் கிளியராக இருந்தது. இப்போ நைட்டு வந்து சரியா குத்துன்னா நைட்டில் கடும் சோப்பாக இருந்தது. இப்போ காலையில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு டெப்லெட் ஒன்று தந்தவங்க, அதை போட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்குது. அவன் நைட் ஆனால் கடும் குத்துதாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அனுஷனை பற்றி நிறைய பேர் வந்து அனுஷனை பற்றி விசாரிக்கல, நீங்கள் போய் பார்க்கலையா பக்கத்தில் கோல் பண்ணி காய்ச்சிருந்தாங்க. அவருக்கு ஒரு அடிச்சு பார்ப்போம். ஃபோன் ஓகே. இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அனுஷனை பற்றி நானும் கவலைப்படுறேன். நான் யாருமே கவலைப்படாத ஒருத்தரும் இல்லை, நானும் ரொம்ப கவலைப்படுறேன். நிறைய பேர் கோல் பண்ணி காய்ச்சிருந்தாங்க. அப்படின்னு சொன்னால், என்ன தம்பி பக்கத்தில் இருக்கிறீங்க, அனுஷனை போய் பார்க்கலையா, அவருக்கு பார்க்க இல்லாத அவங்களுக்கு அப்படின்னு காய்ச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அனுஷன் நிலைமை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்காம இல்லை. அனுஷன் ஒரு 1 வீக் முதல் நான் சந்திச்சிருப்பேன். எங்கள் ஓந்தாச்சி மரத்தில் வச்சு சந்திச்சிருப்பேன். அப்போ அவர் அந்த இடத்துல வந்தாப்போ நான் சந்திச்சிருப்பேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தேன்னா அவருக்கு கண் வந்து கிளியராக இருந்தது. அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, இன்னும் நைட் டைம் ஆனால் தான் குத்துது, நான் பயங்கர வழியாக இருக்குது. இப்போ வந்து கிளியராக இருக்குது, வழியாக இருக்குது. ஆனால் நைட் ஆனால் எனக்கு சிவந்து குத்தி கொண்டு இருக்குது. சில நேரத்தில் நல்ல கிளியராக இருக்குது, சில நேரத்தில் வந்து டப்பண்ண மாதிரி 2 கண்ணு சிவந்து வருது இப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் பார்க்கக்குள்ள வந்து வெள்ளையாக தான் இருந்தது, கிளியராக இருந்தது. நான் ஒரு டெப்லெட் உண்டு டாக்டர் எழுதி தந்தது. அந்த டெப்லெட்டை போட்டுருந்தே கொஞ்சம் கிளியராக இருக்கு, நல்லா பசிக்குது, நல்லா கிளியராக வருது. அப்புறம் அந்த டெப்லெட் பாவிக்காட்டி கடும் சிவப்பாக இருக்குது. அது வந்து தொடர்ந்து பாவிக்குள்ளேயும் எஃபெக்ட் ஆகும்போது யோசனையாக இருக்குது அப்படின்னு காய்ச்சிருந்தாரு. அப்போ அதை பார்த்து ஒரு பிறகு ஓகே, அப்படி என்ன பிரச்சனை, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு கோட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. இப்போ அனுஷன் நிலைமையை பார்த்து நானும் கவலைப்படுறேன். நான் கவலைப்படாத யாரும் ஒத்துழைப்பு இல்லை, எல்லாரும் கவலைப்படுறாங்க. அதே வகையில் நானும் கவலைப்படுறேன். அவருக்கு ஏதாவது சப்போர்ட் செய்யணும்னு சொன்னால் நான் கட்டாயம் செஞ்சு கொடுப்பேன். அப்படின்னு கேட்டால் தான் நான் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு விதத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி வாங்க நாங்கள் ஆர்வம் கூடிய போவோம். ஓகே. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காத்தாக்குடி வந்துட்டோம். நான் பாரத்துக்கு முதலே வந்துட்டாங்க. பஸ் பாரதி அனுப்பி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போய் மிஷின் வந்து பார்ப்பாங்க.
ஓகே மைக்கில் சார் ஓகே சலாம் அலைக்கும் பஸ் பிடிச்ச மைக்கில் கனகாலத்து போவேனே உங்களோட வீடியோ பார்த்து நிறைய இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் விட்டோம் ஓகே பிரச்சனை இல்லையா பொம்பளை பிள்ளை கேட்டு ஆம்பளை பிள்ளை இல்லை பொம்பளை பிள்ளை நீங்க சின்ன பதிவு சாரிங்கன்னா கொடுங்க யாரு கேட்டாலும் கொடுங்க பிரச்சனை இல்லை இல்லைன்னு ஏன்னா அப்படி கேட்ட மாதிரி தெரியல வேற விதமா கேட்ட மாதிரி தான் இருந்தது நான் அதை நம்பரை தாங்க மிஷின் மாட்ட சொல்லி கேட்டவங்க நானே தானே சொல்லி கேட்டீங்க அப்ப கொடுங்க சரி பிரச்சனை இல்லை கொடுக்குறோம் உங்களுக்கு சிக்கலா வருமா அப்புறம் சொல்லப்படாத ஏன் கொடுத்துட்டு இருக்குப்பா சரி இப்போ என்னன்னு சொன்னா இந்த இவருக்கு வந்து இவருக்கு வந்து நாங்க வந்து மெஷின் ஒட்டு பண்ணி கொடுக்குறோம் அன்றைக்கு பண்ண மாதிரி இல்லாம கொஞ்சம் குவாலிட்டியா அதை விட கொஞ்சம் அட்வான்டேஜ் நல்ல குவாலிட்டியா ஒன்று பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு அடுத்தது நம்ம இது எடுத்துனோம் என்ன இப்படி முதல் எடுத்துனோம் இதை விட நல்ல குவாலிட்டியானது இருக்கு நியூ மாடல் வந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது இந்த மாடல் சோஜி A6000 இது மாடல் நம்பர் நிமிஷத்துக்கு 5500 கையில் உள்ள லைட் எல்இடி லேம்ப் இருக்குது ஸ்பீட் கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்கு இன்வெர்டர் ஆப்ஷன் இருக்கு இதுல மோட்டார் வந்துட்டு ஓகே இது வந்துட்டு 1,65,000 3 இயர்ஸ் வாரண்டியோட 3 இயர்ஸ் வாரண்டி மோட்டருக்கு 3 இயர்ஸ் வாரண்டி மெஷினுக்கு 1 இயர் வாரண்டி 1 இயர் வாரண்டி 1 இயர் வாரண்டி இதான் இப்ப கடைசி அட்வான்டேஜான மாடல் கடைசியா வந்து மாடல் 3 இயர்ஸ் வாரண்டி என்ன ஓ 3 இயர்ஸ் வாரண்டினா இப்ப இதே விட்டு போகணும் அதை விட மற்றெல்லாம் நம்ம விலை குறையுதல்ல இப்போ இது வந்து மற்றது வந்துட்டு குறைஞ்சது இருக்குது இதோட 75,000 இருக்குது 1,20,000 ஒரு மாடல் இருக்குது இது நிறைய மாடல்கள் இருக்குது ஆனால் அட்வான்டேஜாக வந்து இந்த மாடல் தான் 2 வீக்ஸ் இந்த மெஷின் வந்துட்டு மாடல் வந்து இந்த மிஷின் பாய்ப்பீங்களா உங்களுக்கு பாய்ச்சிட்டீங்களா பாய்ப்பீங்களா தெரியுமா அது பாய்க்க மாடல் தெரியுமா அப்படி தெரியுமா ஓகே கண்டீங்களா அப்படி மிஷின் பாய்ச்சிட்டீங்களா நீங்க பாய்ச்சிட்டீங்களா சும்மா சொல்லக்கூடாது உண்மையாதானே ஓகே அப்ப இதுக்கு நாங்க போடுவோம் என்ன மாதிரி பிரைஸ் இது சார் உங்களுக்கு ஒரு 1,65,000 தரலாம் 3 இயர்ஸ் வாரண்டி அதான் மிஷின் வேலை எதிர அமௌண்ட் வருது டிஸ்கவுண்ட் வந்து போட்டு தரையிலும் பிரச்சனை போட்டுத்தாரு உங்களுக்கு ஸ்பெஷலாக போடுறதுக்காக ஆடியோவில் செல்லு இல்லாது கொஞ்சம் கழிச்சுத்தாரு சரி ஓகே சரி ரைட் அப்போ நாங்கள் இதுக்கு போடுவோம் சரியா மற்ற பற்றி இந்த மெஷின் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகே அப்போ நாங்கள் இதுக்கு போடுவோம் என்னண்டு வாங்க அப்போ நாங்கள் வந்து வாங்க என்ன கொடுத்துருங்க அவங்க கொடுத்துருங்க இதான் மிஷின் அட்வான்டேஜ் மாடல் புதுசாக வந்தீங்கன்னு 1 கிலோமீட்டர் வந்து 2 கிலோமீட்டர் ரைட் அப்போ நாங்கள் இதை கொடுப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்திருக்கிறதுலே அட்வான்டேஜ் மாடல் நியூ மாடல் 3 வருஷம் வாரண்டி எல்லாத்துக்கும் வாரண்டி என்ன பிரச்சனை மாற்றிடுவாங்க மோட்டர் பிரச்சனை மாற்றிடுவாங்க கம்ப்ளீட்டாக சூப்பர் மெஷின் இப்போ இதை வந்து எடுத்து கொடுக்குறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம் வேண்டி கொடுக்குறாங்க சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன் ஆனால் கொடுக்குறது நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணும் நல்ல மிஷினாக கொடுக்கணும் பாவனைக்குரிய நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அவங்க நீண்ட நாள் பாவிக்கக்கூடிய மாதிரி தொழில் செஞ்சு வாழக்கூடிய மாதிரி இருக்கணும் வாங்க இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க உடுப்பு தைக்க போறீங்க எப்படி டெய்லர் வேலை தெரிஞ்சானே நீங்கள் என்ன செய்ய முடியும் நான் மிஷின் பண்ணி கூட தந்த உடனே வீட்டை வந்த உடனே நீங்கள் போட்டு ஒன்று போடணும் என்ன ஓட்டு போடுறீங்க ஆடைகள் தைத்து கொடுக்கப்படும் சரியா அப்படியே போடணும் போட்டு பெண்களுக்கான ஆடைகள் தைத்து கொடுக்கப்படும் போடணும் சரியா அங்க வந்து சொல்லுங்க போடுவீங்களா அப்படி தெரியல சிம்பிளா நிக்கிறீங்க ஒரு மாதிரி சரி பாப்போம் உங்களோட தையில ஒரு தச்சு பாப்போம் ஒன்று தச்சு பாப்போம் ஓகே ரைட் இன்றைக்கு நான் மெஷின் தான் நீங்க நாளைக்கு அந்த போட்டையும் போட்டு தையலையும் தச்சு காட்டுங்க சரியா ஓகே அப்ப நாங்க வந்து இதுக்கு பில்ல போடுவோம் ஓகே இந்த ஆட்டோக்கார ராஜும் ஆட்டோக்கார ராஜும் அவருக்கு தெரியுதா இடம் அந்த இடம் அண்டை போன எடுத்துக்கிட்டான் தெரியல மனுஷன் வர சொல்லுங்க சம்மா மெஷின் ஒன்று ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கழிச்சு கொடுங்க மோட்டருக்கு சிங்கர் ரீ வாரண்டி 6 மாதம் கொடுங்க 6 மாதம் எக்ஸ்பெண்ட் கொடுங்க வாரண்டி காத்து தருவோம்னா
வாரண்டி அந்த பில்லுல இல்ல ஒரிஜினல் வாரண்டி கார்டு. பாருங்க எல்லாத்துக்கும் வாரண்டி கார்டு கொடுக்குறாங்க. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாரண்டி கார்டு கொடுப்பாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, போய் தெரிக்காம ஓடி வாங்க. கவலைப்படா, இனி உங்களுக்கு ஆக்கு வருமா? மற்ற காலையில சனம் கூட சனம் வந்து போகுது. நான் வீடியோ போட்டு விடுறோம், நிறைய சனம் வருது. உண்மைதான் பஸ், இதே போடும் நிறைய பேர் வருவாங்க. எவ்வளவு நீங்க சொன்னீங்க? பேரு தாஸ் கோட்டை கலர். தாஸ் கோட்டை கலர். ஒரு சோதி A6000 மாடல் வந்து கீழே ஸ்விங் மிஷின் இருக்கு. Full set complete. ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு நிறைய கஸ்டமர் வராங்கன்னு எங்களுடைய யூடியூபா தான் வராங்க நினைக்கிறேன். ஓகே, வெல்கம். 1,63,000 வாங்குறேன் வாங்குறேன் இங்க வாங்க. நீ பாத்துங்க பாருங்க எவ்வளவு கொடுக்குறேன் வாங்க. சரி என்ன சரியா ஒரு கவட்டி கூட அனுப்பி பாருங்க. அனுப்பி பாருங்க எவ்வளவு. ஒரு இது எண்ணி பாருங்க சரியா இருக்கும். சரியா பில்ல போய் அவருக்கு வெக்கம் 1,65,000 சரியா? நல்ல குவாலிட்டி அமைச்சு தான் கொடுக்குறோம். ஓகே, ஆட்டோ வர சொல்லுங்க ஏத்துவோம். உங்களோட கடையை பற்றி சொல்ல விரும்புறீங்களா? ரைட், ஓகே. ஆனா நான் சொல்ல போனா என்னத்துக்கு கொடுத்தாலும் வாரண்டி தருவாங்க. நான் எடுக்கிற மிஷினுக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி தராங்க. மற்றது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல இந்த இடத்துல வந்து சீப்பா கிடைக்கும். ஓடிவாங்க. என்ன பாய் பாஸ் சலாம் அலைக்கும். எப்படி சமாளிக்கல தெரியுமா? கமிஷியாச்சு தெரியுமா? மஞ்சி அவர் மாதிரி தானே. எப்படி சரி நல்லா ஐயா பெஸ்ட் பொய் சொல்றீங்க. பொய் என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த நல்ல மெஷினை வீட்டு ஏற்றி கொண்டு தரணும். நேற்று பில் பண்ணி ஓட பண்ணேன்னு. சரி சரி ஓகே. அதுக்கு வாரண்டி இருந்தாங்க. அந்த அதுக்கு வாரண்டி தான். ஓகே, அப்ப நாங்க இந்த வாங்கம்மா இருக்கிறதுலயே நல்ல மிஷின் தான் சரியா? இந்த மிஷினே நம்ம எடுத்தார் சரியா? பாக்குறாக்களுக்கும் வேண்டி தாராக்களுக்கும் நல்ல குவாலிட்டியான மிஷினை உங்களுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி சொல்லணும். ஆனா இந்த மிஷினை நீங்க பாவிப்பீங்களாட்டா எனக்கு கேள்வி. நாளைக்கு வந்து உங்களை பார்ப்பேன் சரியா? முதல்ல இந்த மிஷின் வாங்கிருக்கீங்க? இந்த அடிக்க வாஜிங்களா?
அப்ப அது பாவிச்சா நீங்க இது பாவிப்பீங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இந்த மிஷினை ஏத்தி போட்டு நாங்க ஒரு வீட்டை போயிட்டு ஒரு வீடியோ எடுப்போம். ஓகே, ஆட்டோக்காரோட வர சொல்லுங்க. கண்ணாடி ஓட்டிங்க, இங்க வாங்க. என்ன பிரச்சனை ஒரு ப்ரோமோட் பண்றோம். இந்த கடையை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கடையை பத்தி உலகத்துல இல்லாத சாமான் எல்லாம் இங்க இருக்கு. மெஷின் சம்பந்தமா, அதாவது இந்த தையல் சம்பந்தமான சாமான் எல்லாம் உலகத்துல எங்க இல்லாட்டி இங்க வந்து ஒரே இதுல கடார்னு எடுத்துட்டு படார்னு தையல் சம்பந்தமான பொருட்கள். இன்னொன்று வந்துட்டு சாதாரணமான விலை. என்ன போன வீடியோ பார்த்து போட்டு முதலாளியை பார்த்து போட்டு நிறைய பொம்பளை பிள்ளைகள் கேட்டு அவர் நம்பர் தாங்க. சரி, அந்த பிரச்சனை தொடர்ச்சியா போயிட்டு தான் இருக்கு. இங்க மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, அவரோட வீட்டையும் அதே பிரச்சனை நம்ம போயிட்டு இருக்கு. அதே பிரச்சனை. ஆமா, வீடியோ அவரு கொஞ்சம் அவர் கைராசிக்காரால், அவரு கைராசிக்காரரு. அப்ப நான் குடுக்கையா கொடுக்க, நீங்க வந்துட்டு கொடுங்க, நீங்க வந்து குடுக்கையா. ஓ, தாராளமா கொடுங்க. அவருக்கு நம்பர் தெரியாது. நம்பரையா கொடுக்கான்னு கேட்டீங்க? நம்பர் அவரோட போன். ஏதாவது பரிசுகளை கொடுக்க போறீங்களாக்கு நான் ஓப்பட்டு நம்பரை கொடுக்க போறீங்க. போன வீடியோட பார்த்துட்டு அவர் நம்பரை தாங்க நிறைய பேர் கேட்டு. நல்ல புள்ள, நல்ல புள்ள. நீங்க நம்பரை கொடுக்காங்க, அவர் நல்லா இருந்துட்டு. இல்ல இல்ல இல்ல, அவர்கிட்ட மத்த இங்கிலீஷ் பாஷையும் வச்சிருக்காரு. எங்களை மாதிரியாக்களுக்கு பயன்படுத்திடுவாரு. எல்லாத்தையும் பயன்படுத்தி டீசெண்டா தான் பேசுவாரு. நல்ல புள்ள, நல்ல நீட்னஸ் ஆள். வேலையெல்லாம் வந்துட்டு ரிப்பேர் கொடுத்தாலும் நல்லா செஞ்சு வந்துருவாரு. 4 தரம் செய்ய தேவையில்லை. நல்ல. என் பேரு பஹிஜி, முகமது பஹிஜி. பண்டாராவில் பண்டாராவில் ஃபேன்சி மால்னு சொல்லி எலக்ட்ரானிக் ஐட்டம் இவங்க ஐட்டம் எல்லாம் சேர்த்து செய்யறேன். கம்பெனி தான், ஒரு மல்டி மார்க்கெட் ஒன்று. மல்டி மார்க்கெட் வந்து வரும். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ மெஷின் வந்துட்டு தான் இதான் நம்ம இது போகிறது. இந்த அதில் ஸ்டாண்ட். ஓகே, ஒரு ஆட்டோ சொல்லிடுங்க. ஆட்டோ அவரு கதாம ஆட்டோவும் வந்துட்டு பாட்டு படிப்பீங்களா? ஆட்டோக்கார வந்தீங்க, பாட்டு படிப்பீங்களா? பாட்டு படிச்சு காட்டுங்க. பாட்டு படிக்கல, ஒரு சின்ன பாட்டு படிச்சு. சரி சரி, அப்ப நம்ம ஆட்டோ சாமான் கூட்ட படிப்போம். கூட்ட போங்க, நான் பின்னால வரோம். சரியா? அங்க நேத்துல வந்துட்டோம், வராங்க பாருங்க. நாங்க பைக்ல வந்தடியா குயிக்கா வந்துட்டோம். அப்படியா ரைட். ஓ, குயிக்கா வந்துட்டு வாங்க. வந்து இளநீயும் குடிச்சிட்டு வரோம். செய்யல வரீங்க. என்ன சரியா வேணும் என்ன ஒட்டலையே, என்ன ஒட்டலையே, என்ன ஒட்டுரு அன்றைக்கு சொன்ன கொஞ்சம் ஒட்டு விலங்குல கால் நேரம் ஒட்டாம
மூளையில விளிம்பில் ஒட்டி இருக்காது. விளிம்பு ரோட்டரி அதெல்லாம் இந்த வீக்கம் போகாம அப்படியே இருக்கு. அப்படி இருக்குன்னு விரல் வீங்களே நட அந்த உடஞ்சி எடுத்த உடஞ்ச இடத்த மட்டும்தான் உடஞ்சி வீங்க ஒட்டுமாமா ஓட்டுமா. பிஓபி போடுறேன் விளங்குல? பிஓபி போடுறேன் பிஓபி போட்டுருங்களா பிஓபி போட்டு போட்டதை அவர்கிட்ட அப்ப வெண்டை சட்டி அனுப்பியிருக்காங்க. அப்படிதானே இப்போ எப்படி இருக்கு சுகமாகுமா சரியா போகும். சரியா நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. கடவுளை மாட்டாடுறீங்களா ஓமா. கடவுளை மாட்டாடுறீங்களா கடவுள் தான் முக்கியம். மெல்ல மெல்ல பக்கியா இதுக்குள்ள நம்ம வெளியில சாப்பிடுமா முந்தி மாதிரி அடிக்கி கட்டும் பக்கி அடிக்கிறா அப்போ மெல்ல மெல்ல நடக்கலுமா உங்களுக்கு நான் பிடிக்க நடப்பீங்களா வாங்க கடையில் எடுங்க உள்ள கடும் பக்கி அடி வெளியே இன்னும் பக்கி அடிக்கிறா சி அது கடும் பக்கியா தான் ஆட்டோக்கார அண்ணா எவ்வளோ அண்ணா எவ்வளோ 2500 சி கடும் காசு 2500 ஒரு 500 அடிக்கல வாங்க வருது வெயிலா கிடக்கு கடும் பக்கி அடிக்கிறேன் கடும் பக்கி அடி நீ பாருங்க சரியா இருக்கியா அப்ப அடுத்த முறை வரக்குள்ள 1000 குறைச்சி தருவேண்ணா சரியா அது சிரிப்பு தாங்க ஆச்சு சரி போயிட்டு வாங்க ஓகே மீண்டும் ஒரு முறை அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய பாத்தீங்கன்னா நாங்க வெளியில வந்து மரத்தைகள் நிக்கிறோம் கொஞ்சம் கூலா இருக்கு அவனை வீடு சரியா வக்கியா இருக்கு எப்படி இருக்கு நீங்க வீட்டுக்குள்ள கடும் வக்கியா இருக்கு இந்த பிள்ளையில வச்சுட்டு சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து முதல் தரம் வந்து உங்களுக்கு 17,000 காசு வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு கஷ்டம் இல்லாமையே மாடியிலிருந்து விழுந்து கால் நுறங்கி போயிட்டீங்க. அப்ப செகண்ட் டைம் வரக்குள்ள வந்து இவர் வந்து பாட்டில் இருந்தவர் 50,000 காசு இருந்தது உங்களுக்கு. அப்ப அதை பார்த்துட்டு அது 2 வீடியோ பார்த்துட்டு இளங்கோவன் அண்ணா சிங்கப்பூர்ல இருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாரு தம்பி 2வது வீடியோல சொல்லியிருப்பீங்க இந்த தையல் மிஷின் ஒன்று பண்ணி தந்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தை கொண்டு நடத்துறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பீங்கண்ணே. அப்ப உமாலே நீங்க சொல்லுங்க பிடிச்சி சொல்லுங்க ஓகே ஓகே சொல்லியிருப்பீங்கண்ணே. அப்ப அதை மற்ற பக்கம் மாற்றிட்டீங்க ஓகே மற்ற பக்கம் மாற்றிட்டீங்க சரி ஓகே. அப்ப சொல்லியிருப்பீங்க. அப்ப அந்த இதை பார்த்துட்டு வந்து இளங்கோவன் சொல்லியிருந்தாரு அந்த பிள்ளை வந்து சொல்லுது அந்த தங்கச்சி சொல்றாங்க தையல் வேலை தெரியும் தையல் மிஷின் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு தைக்க தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லி. அப்ப நீங்க இதுக்கு அடுத்த ரோட்ல முதல்ல இருந்தா நீங்கண்ணே. அப்ப அந்த ரோட்ல இருந்த வீட்டுக்கு அருகில் ஒரு பக்கத்துல இருக்கிற அம்மாட்ட கேட்டிருந்தேன் நான் உங்களுக்கு தைக்க தெரியுமா தைச்சிருக்காங்களான்னு கேட்டேன் தையல் வேலை தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். கேட்க சொன்னாவோ அவருக்கு வந்து விளாஸ் தச்சு கொடுத்தீங்களா தச்சு கொடுத்தீங்களா இல்ல சும்மா அவ ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கீங்களோ? இல்ல இல்ல தைக்க தெரியும் எனக்கு நான் தச்சிருக்கேன். தச்சு கொடுத்துருந்தீங்களா? ஒரு உயர்ந்தம்மா வெள்ள ஓகே. அப்ப அவட பேரை கேட்டா மறந்து போயிட்டேன். என்ன பேர் அவட பேரு கனமாவா சரி மறந்துட்டீங்க ஓகே. சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தையல் மிஷின் பண்ணி தந்தது வந்து அது பிறகு விளங்கோன்னு சொல்லியிருந்தா தைக்க தெரியுமா அண்ணாவுக்கு. அப்ப அதை வேண்டி கொடுத்தீங்க அந்த பிள்ளைகளையும் இந்த கணவரையும் வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாழ்வாதார உதவியா இருக்குமென்று இளங்கோனான்ட்டு சொன்னேன். சொன்ன பிறகு அவர் சொன்னாரு ஓகே தம்பி அப்பண்டா நீங்க வந்து தையல் மிஷின் வேண்டி கொடுங்கட்டு காசு அனுப்பினாரு. அந்த காசு அனுப்பினது யார் யாரெல்லாம் சேர்ந்து அனுப்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னு சொன்னா விஜயா சந்திரா செல்வி ஸ்ரீதர் மூர்த்தி இளங்கோவன் அண்ட் ஜோகநாதம் ஆகிய அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த பணத்தை அனுப்பிக்கிறாங்க. மெஷினை வேண்டி கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைங்க சொல்லி அனுப்பிக்கிறாங்க. அப்ப இந்த மெஷின் வந்து நல்லா பாய்ப்பீங்க தெரியுமா? பாய்க்கிறது சரி ஓகே. ஒரு நல்ல குவாலிட்டியான மெஷின் தான் வண்டி இப்போ லேட்டஸ்டா வந்த மெஷின் தான் வண்டிக்கிறேன். 1,60,000 சும்மா காசு இல்லாது எத்தனையோ மாசம் கஷ்டப்படணும் உழைக்கணுன்றவங்க கனவு உழைக்கணுன்ற சரியா. அப்ப அதுக்கு நீங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா அண்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் ஒருத்தரும் எனக்கு இப்படி உதவி செஞ்சதில்லை. இந்த அண்ணா மட்டும்தான் செஞ்சீங்க. ரொம்ப நன்றி அந்த அண்ணாக்கு. ஒரு அனுப்பல அதுல வந்து விஜயா அக்கா சந்திரா அக்கா செல்வி அக்கா ஸ்ரீதர் அண்ணா மூர்த்தி அண்ணா இளங்கோவன் அண்ணா தான் அனுப்பியிருந்தாரு அவங்களோட காசை.
ஜோகநாதம் அண்ணா இவங்களை அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த பணத்தை அனுப்பிக்கிறாங்க. இப்போ இவங்க அனைவருக்கும் வந்து ஒரு ஆளை பேரை சொல்லி நன்றி சொல்லுங்க. விஜயா அக்கா, சந்திரா, சொல்லுங்க. விஜயா அக்கா, சந்திரா அக்கா, செல்வி, செல்வி அக்கா, ஸ்ரீதர் அண்ணா, ஸ்ரீதர் அண்ணா, மூர்த்தி, மூர்த்தி அண்ணா, இளங்கோவன், இளங்கோ அண்ணா, இளங்கோவன் அண்ணா, ஜோகநாதம் அண்ணா. ஜோநாதன். ம். இது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு மிஷின் வாங்கி தந்ததுக்கு கடவுள் மூலமா தான் உங்களை அனுப்பியிருக்காரு. கடவுள் மூலமா தான் உங்களை அனுப்பியிருக்காரு. எனக்கு இப்படி ஒரு தொழில் ஒன்று எடுத்து தந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பேன். சரி, ஓகே. உண்மையா நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க. இந்த காசை உழைக்கணும்னு சொன்னால் உங்களோட கணவருக்கு தெரியும். அந்த 1,60,000 எப்படி உழைக்கும், எத்தனை மாதத்துக்கு நான் கஷ்டப்படணும்னு சொல்லினேன். இப்போ அவர் அந்த சூழ்நிலையில் வந்து அவருக்கு தான் தெரியும் இந்த மெஷின் எவ்வளோ உதவியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு. அப்போ உங்களோட கால் வந்து இப்போ எந்த நிலையில் இருக்குது? எப்படி கால் இப்போ ஓரளவு இருந்ததையும் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னா, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒழுங்காக ஒட்டி எல்லாம் சரியாகிறதுக்கு. பிஓபி இப்போ கரெக்ட். பிஓபி இப்போ ஒரு 15 நாள் இருக்குங்கண்ணா. 15 நாள் கழிச்சு தான் இப்போ பெண்டேஜ் அடிச்சு கொஞ்சம் நாள் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அனுப்புனாங்க. ஓகே. இந்த மைக்கு வந்து நீங்கள் இப்படி பிடிங்களா? ரைட், ஓகே. கிட்ட வச்சுக்கிறீங்களா? அப்போ ஓகே. நீங்கள் வந்து இந்த இவங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு மிஷின் வடிச்சிருக்காங்க இந்த விஜயா அக்கா, சந்திரா அக்கா, செல்வி, ஸ்ரீதர், மூர்த்தி அண்ணா, இளங்கோவன் அண்ணா, ஜோகநாதம் அண்ணா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பணம் அனுப்பிக்கிறாங்க. ஜோகநாதம் அண்ணா அதனால ஃபெமிலி இது. இளங்கோவன் அண்ணா தான் காசு அனுப்பியிருந்தாரு எனக்கு. அப்போ உங்களோட கஷ்ட நிலைமையை பார்த்துட்டு உங்களோட 2 பிள்ளைகளோட உங்களுக்கு தொழில் போயிடாது அதை பார்த்துட்டு அனுப்பியிருந்தார். அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? எனக்கு உண்மையிலேயே இந்த காலால் தொழில் கொண்டு போயிடாது. இந்த சூழ்நிலையில் தையல் மிஷின் வந்து என்னட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்காவோ. எனக்கு ஒரு தையல் மிஷின் எடுத்தாங்க, நான் தைப்பேன். ஏற்கனவே தைக்கிறவ தான், கூலிக்கு தான் தைச்சி கொண்டு இருந்தவ. இப்போ எடுத்து கொண்டு தாங்கன்னு சொல்ல எனக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாமல் போயிட்டு, இந்த சூழ்நிலையில் பண உதவி செய்து மிஷின் ஒன்று எடுத்து தந்ததுக்கு மிக்க நன்றி. அதோட எனக்கு கடவுள் மூலமாக தான் இந்த மிஷினை எடுத்து கொடுக்கறதுக்கு உங்கள் மூலமாக கடவுள் தான் ஆசீர்வதிச்சிருக்காரு. அதில் பேர் என்னென்ன சொன்னீங்க? விஜயா அக்கா, சந்திரா அக்கா, செல்வி அக்கா, ஸ்ரீதர், மூர்த்தி அண்ணா, இளங்கோவன் அண்ணா, ஜோகநாதம் அண்ணா. இந்த சூழ்நிலையிலே நான் இப்படி மாசக்கணக்காக வேலை செஞ்சாலும் என்னால் வேண்டி கொடுக்கல. அது இவ்வளோ பெருமையான விஷயம். இவ்வளவு பேருக்கும் எனக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்னா, நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே உங்களோட குடும்பம் நல்லா இருந்தால் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா அவங்களோட கஷ்ட நிலைமையில இது ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த காலோட வந்து வீட்டில் ஏதாவது உங்களோட வேலையும் செய்யக்கூடிய இருக்குதா? எந்த வேலைன்னு சொன்னா ஒரு வேலையும் செய்யல. அந்த டொய்லெட்டுகளுக்கு அதுகளுக்கு போறது மட்டும். நீங்க நாளைக்கு வந்து பாருங்க, நான் தைப்பேன். இதுல போட் அடிச்சு ஓட்டுவேன். பொம்பளை ஆடை தைக்கப்படும். ஓட்டுவீங்களா? நீங்க நாளைக்கு வாங்க. நீங்க போட் அடிச்சு விட்டுருந்தா இப்ப எப்படி ஆட்டை சொல்லி அடிக்க போறீங்க? எங்க அடிக்க போறீங்க? எப்படி போட் போட போறீங்க? போட் வந்து அடிச்சு எடுக்கணும். நாங்க கடையில கொடுத்து அடிக்க போறீங்க. அப்ப நீங்க போட் அடிக்கணும்னு சொன்னா பெண்களின் ஆடைகள் தைத்து கொடுக்கப்படும். போடுங்க டெய்லர் பிள்ளைகிற பேரை போட்டு. என்ன பேர் பிள்ளைகிற? பிள்ளையோட பேர் கிருத்திகா டெய்லர் ஷாப் அந்த போட்டுக்கு பெண்களின் ஆடைகள் தைத்து கொடுக்கப்படும். இந்த போட் இருக்கு நம்ம வேற ஒரு அடுத்த வரக்கூடாது. சரியா? இருந்தா தான் அடுத்த கேள்வி ஏதாவது நிச்சயமா கிடைச்சா ஒன்று தருவேன். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு காசு அனுப்பினாங்க எப்பயாவது வந்தாங்கன்னு சொன்னா உங்களோட பார்ப்பாங்க. சரியா? உங்களோட டெய்லர் ஷாப் நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு தைக்கணும். எங்களோட ஊர்ல இருந்தா ஓட எடுத்து தருவேன். சரியா? ஓகே. நீங்க ஒழுங்க இப்ப என்னன்னு சொன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? எந்த வேலையிலன்னு சொன்னா எனக்கு உடுப்புகள் அது இது குளிக்கிறதும் வந்து அவதான் தண்ணி எழுதாறது எல்லாம் செய்யறது. அதையும் கஷ்டப்படுத்தப்படான்னு சொல்லி டொய்லெட்டுக்கு மட்டும் எழுந்தி கொஞ்சம் பைய பிடிச்சிட்டு போயிட்டு அது மட்டும் செஞ்சுட்டு வந்து இருக்கு. மற்ற வேலையெல்லாம் அதுதான் செய்யறது. சரி. அப்ப அன்றைக்கு உங்களுக்கு 50,000 அதுக்கு முதல் 15,000 இப்போ உங்களுக்கு மெஷின் பண்ணி தந்துருக்குறேன். சரியா? நான் ஒரு 10,000 தார். சரியா? அந்த 10,000 தாரேன். இதை வச்சு நீங்க வந்து
இந்த டெய்லர் வேலை இப்போ தொடங்கி ஒரு கிழமைகள் முடிச்சு தொடங்குவீங்க. அதுலேருந்து உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அது வரைக்கும் இதை செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நான் அண்டை இந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கான தான் அந்த காசு. அப்போ மிச்சம் இருக்குன்னு தானே உங்களுக்கு. அப்போ அதையும் வச்சு இதையும் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட டெய்லர் வேலை நல்ல சேவை சாயங்காலும் சும்மா இருக்கக்கூடாது. போட்டுட்டோம் வருவாங்க எடுத்துக்கக்கூடாது. பல பேர்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லணும். ஃபோன் பண்ணி நான் டெய்லர் வேலை திருப்பி தொடங்கிட்டேன், எனக்கு வரணும், வாங்க ஓட தாங்கன்னு சொல்லணும். சரியா? சொன்னால் தான் வியாபாரம் போகும். சரியா? ஓகே. இப்போ நாங்கள் இந்த 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 ஃபெமிலிக்கு யோகநாதம் அண்ணாட ஃபெமிலிக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆத்மாத்மான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா யோகநாதம் அண்ணாட ஃபெமிலியில் விஜய் அக்கா, சந்திரா அக்கா, செல்வி அக்கா, ஸ்ரீதர் அண்ணா, மூர்த்தி அண்ணா, இளங்கோவன் அண்ணா அண்ட் யோகநாதம் அண்ணா இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இவங்களுக்கு இந்த ஃபெமிலிக்கு ஒரு வாழ்வாதார உதவியை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. எனவே அந்த அத்தனை பேருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் அருளும் எப்பவும் நிலைத்திருக்கும். அவங்க நீண்ட காலம் நோய் நொடி வாழ்வதற்கு என்னுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும் கூட இந்த குடும்ப சார்பாக நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் உங்களுடைய காணியை முடித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலி சம்பந்தமாக உங்களுக்கு கருத்துக்களை செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.